ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்த்தோம் என்ன அண்டோலேட்ரல் பாத்வே. அதில் 2 இருக்குது. ஒன்று அண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. இந்த லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் தான் பெயின் பற்றி பார்த்தோம். அதுலேயும் ஃபாஸ்ட் பெயின், ஸ்லோ பெயின் என்னென்னு பார்த்தோம். அப்படி தானே? இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பெயின் வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு திருப்பி ஒருக்கா பெயின் பாத்வே சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டுக்கு பெயின் பாத்வே பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும், இதை லோவர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கோட் லெவல்னு எடுப்போம், இதை அப்பர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கோட் லெவல்னு எடுப்போம். இப்போ நம்மளுக்கு தெரியும், ஸ்கின் ரிசப்டர்லேருந்து ஒரு ஃப்ரீ நேவ் எண்டிங் மூலமாக என்ன நடக்கும், இது லோவர் லிம்புக்குரியது, இது அப்பர் லிம்புக்குரியதுன்னு எடுத்தால் பெயின் பாத்வே தான் பார்க்குறோம். சரியா? அப்போ இதுலேருந்து என்ன வரும், சென்சேஷன் கொண்டுட்டு வரும். இதில் என்ன நடக்கும், ஒரு கங்க்லியனை உருவாக்கும் டோர்சல் ரூட்டில். அது வரைக்கும் சரி தானே? இது ஏ டெல்டா ஃபைபர்ஸ், அதாவது ஃபாஸ்ட் பெயினுக்குரியது. இன்னொன்று வரும் என்ன, ஸ்லோ பெயினுக்குரியதும் வரும். ரெண்டையும் நான் ஒன்றாவே காட்டுறேன். அதுவும் டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கும். இது என்ன, சி ஃபைபர்ஸால் ஆக்கப்பட்டது. இது ஸ்லோ பெயின். இது என்ன, அப்போ பாட்டுக்குரியது. ஸ்லோ பாட்டுக்கும் அதே மாதிரி வரும் தானே. இது ஏ டெல்டா ஃபாஸ்ட் பெயினுக்குரியது, ஸ்லோ பெயினுக்குரியதும் வரும், சி ஃபைபர்ஸ். இப்படி வந்தது என்ன நடக்கும், போஸ்டீரியர் ஹோனுக்கு வரும். போஸ்டீரியர் ஹோனுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இங்கே சினப்ஸ் நடக்க போகுது. அப்போ சினப்ஸ் நடக்கிறன்னு என்ன, இங்கே வர்ற போஸ்டீரியர் ஹோனில் உள்ள நியூக்ளியோட நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வழங்கி சினப்ஸ் நடக்கும். சினப்ஸ் நடந்த பிறகு இந்த சினப்ஸ் நடக்கிற இடத்துக்கு பேர் தான் சொல்கிறது. போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அந்த பேருக்கு அந்த சினப்ஸ் நடக்கும் தானே போஸ்டீரியர் ஹோனில், பெயின் பாத்வே இருக்கட்டும், அண்டோல், அதாவது இப்போ பார்க்குறது என்ன, பெயின் பாத்வேட லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வே தானே. அது லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் என்ன, பெயினும் வரும், டெம்பரேச்சர் வரும். அப்படி தானே? ஆண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் குரூட் டச்சும் வரும், ப்ரெஷர் வரும்னு பார்த்தோம். எல்லாமே எங்கே சினப்ஸ் நடக்கும், அதாவது அண்டோலேட்ரல் பாத்வே எல்லாத்துலேயும் எங்கே சினப்ஸ் நடக்கும்னு சொன்னால், முதலாவது சினப்ஸ் எங்கே நடக்கும்னா போஸ்டீரியர் ஹோனில். அப்படி அந்த போஸ்டீரியர் ஹோனில் முதலாவது சினப்ஸ் நடக்கிற பேர், அதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சப்ஸ்டென்டியா கிளெட்டினோசான்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டென்டியா கிளெட்டினோசா அந்த சினப்ஸ் நடக்கிற இடத்துக்கு பேர் அண்டோலேட்ரல் பாத்வேயில். அது பெயின் பாத்வேயாக இருக்கட்டும், இல்லாட்டி டெம்பரேச்சர் கடத்துகிற பாத்வேயாக இருக்கட்டும், இல்லாட்டி என்ன குரூட் டச் இருக்கட்டும், ப்ரெஷரை கடத்துகிற பாத்வேயாக இருக்கட்டும், அதாவது லேட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயாக இருக்கட்டும், அண்டீரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முதலாவது எங்கள் இதில் தானே சினப்ஸ் நடக்கும், இந்த பகுதியில் தானே. அந்த இடத்துக்கு பேர் சொல்கிறது சப்ஸ்டென்டியா கிளெட்டினோசான்னு சொல்லுவாங்க. அதை நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்டென்டியா கிளெட்டினோசான்னு சொல்லுவாங்க. அங்கே சினாப்ஸ் நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும், செகண்ட் ஆர்டர் நியூரான் ஆரம்பமாகிற நேரி என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி போகும். இப்படி போய் இன்னொரு விஷயம் கடைசி வீடியோவில் சொன்ன மறந்தேன். சரியா? அண்டோலேட்ரல் பாத்வே தான். சரியா? பெயினுக்கு தான் நான் இங்கே கதைக்கிறேன், ஆனால் எல்லாமே அண்டோலேட்ரல் பாத்வேயில் உள்ள எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிறது சப்ஸ்டென்டியா கிளெட்டினோசாவும் பொதுவானது. அதே மாதிரி இன்னொன்று அண்டீரியர் ஒயிட் கொமிசர்னு இப்படி இருக்கும். இங்கே நேரந்தீட்ட பகுதி ஸ்பைனல் கோட்ற போஸ்டீரியர் ஹோனுக்கு அண்டீரியர் ஹோனுக்கு இடையில் இப்படி அண்டீரியர் ஒயிட் கொமிசர், அதுக்கு பேர் என்ன, அண்டீரியர் ஒயிட் கொமிசர். இங்கே எழுதுகிறேன், அண்டீரியர் ஒயிட் கொமிசர்னு இருக்கும். அந்த அண்டீரியர் ஒயிட் கொமிசரினூடாகத்தான் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்படி வார செகண்டோட நியூரான் டிகசெட் ஆகி இப்படி போகும், குறுக்கு க்ரோஸ் ஆகி இப்படி போகும். வாரது அந்த அண்டீரியர் ஒயிட் கொமிசரினூடாக தான் இப்படி போகும். அந்த அண்டீரியர் ஒயிட் கொமிசர் எப்படியான ஆள்னு சொன்னால், ஒரு பிரிட்ஜ், பாலம் மாதிரியான ஆள். அதாவது இந்த க்ரோஸ் ஆகிற நேவ் ஃபைபர்ஸை கொண்டு போகிற, அதாவது குறுக்கு பரிமாற்றம் செய்கிற இடம் தான் அந்த அண்டீரியர் ஒயிட் கொமிசர்னு சொல்கிற இடம். அது ஒரு பிரிட்ஜ் மாதிரியான இடம். சரி தானே? இப்போ நம்மளுக்கு தெரியும், அதையும் நான் போன வீடியோ சொல்ல, அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அண்டீரியர் ஒயிட் கொமிசனுக்காக தான் டிகசேஷன் நடக்கும் ஸ்பைனல் கோட்டில், அதை தெரிஞ்சிருக்கணும்.
அதுக்குள்ளே பேய் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் அப்பர் லிம்புக்குரியது என்ன இப்படி போகும், லோவர் லிம்புக்குரியது இப்படி வந்து இப்படி போகும். அதாவது லோவர் லிம்புக்குரியது இங்கே எப்படி போகுது, லெட்டரல் சைடாக போகும். அப்பர் லிம்புக்குரியது எப்படி போகுது, மீடியல் சைடாக போகுது. சரியா, மீடியல் சைடாக போகும். ஆனால் டோர்சல் பாத்வேயில் மாறி வந்துடுச்சு, மீடியலும் லெட்டரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது மீடியல் லெட்டரில் எதை வச்சு சொல்கிறேன்டா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஸ்பைனல் கோட் லெவலில் வச்சு சொல்கிறேன். ஸ்பைனல் கோட் இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதை நீ ஸ்பைனல் கோட் இருக்கும். ஸ்பைனல் கோட்டில் சென்ட்ரல் கணக்கு இருக்கும். அதாவது இந்த சென்ட்ரல் கணத்தை நோக்கி வந்தால் அது சொல்கிறது மீடியல். சென்ட்ரல் கணத்துக்கு அங்கால போனால் லெட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சென்ட்ரல் கணல் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கணக்கு பக்கத்தில் இருக்கிற யார், இவர் தானே, அப்பர் லிம்புக்குரிய ஃபைபர்ஸ் தானே, அதை மீடியல்னு சொல்லுவோம். அதுக்கு அங்கால தானே என்ன வருது, லோவர் லிம்புக்குரிய வருது, அதாவது லெட்டர்னு சொல்லுவோம். இல்லைங்க. ஆனால் அங்கே டோர்சல் காலத்தில் பார்த்தோம் என்ன, இப்படி வந்து இங்கே போகும்னு பார்த்தோம். அதே மாதிரி லோவர் லிம்புக்குரியது இப்படி வந்து இப்படி போகும்னு பார்த்தோம். அப்பர் லிம்புக்குரியதும் இப்படி வந்து இப்படி போய் இப்படி போகும். இது என்ன, அப்பர் லிம்புக்குரியது டோர்சல் பாத்வேயில். இப்படி போகிறது லோவர் லிம்புக்குரியது. இது அப்பர் லிம்புக்குரியது, லோவர் லிம்புக்குரியது. இதில் வந்து எது மீடியல் சைடு பாருங்கள். சென்ட்ரல் கணக்கு பக்கத்தில் இருக்கிற யார், இவர் தானே, இவர் தான் மீடியல். இங்கால உள்ள யார், இவர் தானே, அவர் இவருக்கு அங்கால இருக்கிறார். சென்ட்ரல் கணக்கு அங்கால, அப்படி மையத்துக்கு அங்கால இருக்கிறான்னு எடுக்கலாம் லெட்டர். இல்லைங்கச்சா. இப்போ இங்கே வந்து லோவர்லையும் மீடியல் சைடுக்கு வருது, ஆனால் இங்கே லோவர்லையும் வந்து லெட்டல் சைடுக்கு வருது. இது டோர்சல் பாத்வேயில். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அண்டோ லெட்டல் பாத்வே. இல்லைங்கச்சா வித்தியாசம். அது சில பேர் டவுட் கேட்டுருந்தீங்க, அதுக்கு தான் அந்த விளக்கத்தை சொன்னேன். அது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பெயினுக்கு வருவோம். இப்போ மீடியல் சைடாக போனது என்ன, அப்பர் லிம்புக்குரியது இப்படி போகும். அதே மாதிரி இது வரும், போவார் மேலே போய். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட இவங்களில் யாரில், வேறு யார், பிரெயின் சிஸ்டத்தில் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஒரு ஆள் இருப்பார்னு தெரியும். அதே மாதிரி இவர் இருப்பார், யார், நம்மளோட ஸ்பைனல் லமினஸ்கஸும் இருப்பார். இதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தது. சரியா. இப்போ வந்து பெயின் ஃபைபர்ஸ் என்ன நடக்கும்னு சொன்னால் எல்லாமே என்ன நடக்கும், இதனூடாக அப்படி போகும். இதுவில் ஸ்பைனல் லமினஸ்குள்ளால் அப்படி போகும். போகிறதுல இப்போ என்ன, ஃபாஸ்ட்டும் போகுது, ஸ்லோவும் போகுது தானே. அதில் ஸ்லோட கொஞ்சம் தான் என்ன செய்யும், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும் இப்படி. சரியா. ஆனால் ஸ்லோவோட மிச்சத்தில் எங்கே போகும், இப்படி தலமஸ்ட்டை இதுக்கு போகும், பிபிஎல் நியூக்ளியஸுக்கு போகும். அதுமாரி ஃபாஸ்ட் பெயிண்ட் எல்லாமே என்ன செய்யும், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகுமா, போகாது. அது எல்லாமே இதுக்குள்ளே தான் போகும், பிபிஎலுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன, வந்த பிபிஎலுக்கு வந்து ஸ்லோவோட ஃபாஸ்ட்டு ஃபைபர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போகும், இன்னர் கேப்சலோட இதுக்கு போகும். அப்போ இந்த பிபிஎல்லில் தான் என்ன நடக்கும், ரெண்டாவது சினப்ஸ் நடக்கும், அப்படி தானே. அப்போ இங்கே செகண்ட் ஆர்டர் நியூரான் முடியுது. அதுக்கப்புறம் என்ன, தேர்ட் ஆர்டர் நியூரான்னா இன்னர் கேப்சலுக்கு போய், இது என்ன, இன்னர் கேப்சலுக்கு போய் நம்மளுக்கு தெரியும் பெயின் பாத்வேயில் இங்கே ஒரு ஆள் இருப்பார், இன்சியூலா. அப்போ அவருக்கு கொஞ்சம் போவார். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் இது என்ன, போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ், அவருக்கு கொஞ்சம் போவார். அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் இருப்பார், நம்மளுக்கு தெரியும் என்ன, சிங்குலேட் கைரஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதாவது இமோஷனலுக்கு பொறுப்பானார், அவருக்கு கொஞ்சம் போவார். சரியா. இதுக்குள்ளே விளங்கிட்டா. இப்போ பாருங்கள், இந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு வந்தது அப்படியே நின்றுமாடா இல்லை, ஸ்லோ ஃபைபர்ஸ்ட்டை கொஞ்சம் வந்துச்சுனே, அது ரெட்டிகுலர் ஃபார்மேஷனில் அப்படியே நின்றுமாடா இல்லை. அது என்ன நடக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்னப்ஸ் ஆகும். இங்கே உள்ள நியூக்ளியஸோட ஸ்னப்ஸ் ஆகும். ஸ்னப்ஸ் ஆகி அது என்ன, ஃபைபர்ஸை கொண்டு போகும் மேலே. இங்கே வந்தது, இங்கே உள்ள நியூக்ளியஸோட ஸ்னப்ஸ் ஆகி ரெட்டிகுலர் ஃபார்மேஷன்லேருந்து ஃபைபர்ஸ் போய் அது என்ன செய்யும், இங்கே பிபிஎல் தலமஸுக்கு போய் அது திருப்பி இன்னர் கேப்சலுக்கு போய் அதுவும் இந்த பகுதிகளெலாம் போகும். அது என்ன, ஸ்லோ பெயினை ஃபைபர்ஸ் இங்கே ஸ்னப்ஸ் ஆகிறது மட்டும்தான் இங்கே தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு நாளைக்கு பெயின் பாத்வே விளக்க சொன்னால் அது ஃபாஸ்ட்டாக ஸ்லோவானு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஸ்லோன்னு சொன்னாங்கன்னா ஸ்லோவை மட்டும் மற்றி எழுதணும். ஸ்லோவோட என்ன,
முதலாவது ரிசப்டர்லேருந்து வருது. ஃபஸ்ட்டோட கங்க்லியன் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் சப்ஸ்டன்டியா நிக்ராவில் ஃபஸ்ட் சினப்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் செகண்டோட நியூரான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்டோட நியூரான் ஸ்டார்ட் ஆகி அது க்ராஸ் ஆகிற இடம் இந்த இடம். இதை தான் சொல்கிறது அண்டரியர் ஒயிட் கொமிஷன்னு சொல்கிற இடம். இந்த அண்டரியர் ஒயிட் கொமிஷன்னு சொல்கிறது அண்டரியர் ஒயிட் கொமிஷன்னு சொல்கிற இடம் டிகசட் ஆகி லெட்டரல் பாத்வேக்கு வரும். லெட்டரல் ஒயிட் குளம்புக்கு வரும். சரி தானே, லெட்டரல் ஒயிட் குளம் இது என்ன லெட்டரல் ஒயிட் குளத்துக்கு வரும். அதாவது கொண்டோல் லெட்டரல் சைட்டில் உள்ள லெட்டரல் ஒயிட் குளத்துக்கு வரும். ஏன் கொண்டோல் லெட்டரல் சைட் இது இங்கேருந்து இங்கே இந்த லெட்டரல் சைட்டுக்கு தான் போகுது. இந்த லெட்டரல் சைட்டுக்கு போகுதா இல்லை, அது போகிறது எந்த லெட்டரல் சைட்டுக்கு இந்த லெட்டரல் சைட்டுக்கு. அதாவது தான் கொண்டோல் லெட்டரல் சைட்டுக்கு வரும். அது வரை எழுதணும். எழுதிட்டு அடுத்து சொல்லணும் இங்கே போகும் ஸ்பைனல் லமினஸ்குள்ளே போகும். அது எங்கே இருக்கும் பிரெயின் ஸ்டத்துக்குள்ளே உள்ள ஸ்பைனல் லமினஸ்குள்ளே போகிற நேரம் பிரெயின் ஸ்டத்துக்குள்ளலாம் என்ன இருக்கும் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்கும். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்கிற நேரம் நம்மளுக்கு தெரியும் ஸ்லோ ஃபைபர்ஸ் வந்து என்ன ஸ்லோ பெயிண்ட் ஃபைபர்ஸ் சில ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகும். அங்கே போய் என்ன நடக்கும், அது வந்து அங்கே உள்ள நியூக்ளியஸோட சினப்ஸை உருவாக்கி அங்கே இருந்து என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டரை கடத்தும். அதுபோல் அதை கொண்டுட்டு என்ன ரெட்டிகுலர் ஃபார்மேஷன்லேருந்து ஃபைபர்ஸ் தலமஸுக்கு போய் அது போய் என்ன இந்த கேப்சலுக்கு போய் இப்படி உருவாக்கும். அது என்ன ஸ்லோ ஃபைபர்ஸ்ட்டை கொஞ்சம். ஆனால் ஸ்லோ ஃபைபர்ஸை சிலது என்ன செய்யும் நேரடியாகவே இவருக்கு போவார், எங்கே தலமஸுக்கு போவார். அதுபோல் என்ன இங்கே இந்த கேப்சலுக்கு போவார். அவர் அங்கே போய் என்ன செய்வார் இங்கே அதாவது இந்த பகுதி கொடுப்பார். அதே மாதிரி ஃபாஸ்ட் பெயின் என்ன அதே மாதிரி வந்து ஸ்பைனல் லமினஸ்குள்ளால் வரும். வந்து அது என்ன இதுக்குள்ளே போகுமா ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்குள்ளே போகாது. அது நேரடியாகவே தலமஸுக்கு போய் தலமஸில் இருந்து எங்கே போவார் இதுக்கு போய் இந்த பகுதிகளுக்கு போவார். சரியா, அதான் ஃபாஸ்ட் பெயின் ஸ்லோ பெயின். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இது நேரத்தோட படிக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிற வரேன்னு சொன்னால் ஸ்லோ பெயின் ஃபாஸ்ட் பெயினில் இப்போ உங்களுக்கு ஒரு ஏன் ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு ஸ்லோ பெயின் போகுதுன்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, அதை பார்த்துக்கொள்ளுங்க அந்த போன வீடியோ. அப்போ இப்போ ஸ்லோ பெயின் இப்போ ஃபாஸ்ட் பெயின் ஏன் கதைக்கிறோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெயின் வந்துட்டுன்னா அந்த பெயினை வந்து நீங்கள் கையால் தேய்ச்சி விட்றீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த என்ன நடக்கும் உங்களுக்கு பெயின் விளங்காது. இல்லாட்டி ஒரு பாமையோ ஐடெக்ஸையோ எதை போட்டு தேய்ச்சாலும் இல்லை சில மருந்துகள் குடித்தா பெயின் குறையுது. அது ஏன் எப்படி குறையுதுன்னு பார்ப்போம். அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பெயின் வந்தால் நம்ம எப்படி பெயினை குறைக்கலாம் எப்படின்னு சொன்னால் ஒன்று ஒப்பியோய்ட்ஸ் செயற்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒப்பியோய்ட்ஸ் செயற்பாடுன்னா என்னென்னு சொன்னால் இதில் 2 வகை இருக்குது. சரியா, ஒன்று நம்மட உடம்பே வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த பெயினுக்கு எதிராக கில்லர்ஸை உருவாக்கும். அப்போ பொடியே வந்து என்ன செய்யும்னா பொடியே பெயின் கில்லர்ஸை உருவாக்குறது ஒரு வகை. சரியா, இன்னொரு வகை என்ன சொன்னால் நம்ம குடிக்கிற மருந்து அது ஒரு பெயின் கில்லர் தானே. அப்போ பெயினுக்கு எதிராக நம்ம உடம்பே என்ன செய்யும் பெயின் கில்லர்ஸை உருவாக்குமா, இல்லாட்டி வந்து ட்ரக்ஸ் மூலமாக குறைக்கலாமா. இது தான் சொல்கிறது ஒப்பியோய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பெயினை குறைக்கிறது எப்படி குறைப்போம், ஒன்று ஐடெக்ஸ் பாம் இல்லாட்டி விக்ஸ் அதுகளை பூசும். அப்போ இன்னொன்று என்ன டச் பண்ணுறதால இல்லாட்டி வந்து என்ன ரப்பிங் பண்ணுறது. சரியா, தேய்க்கிறதால. இதனால் என்ன செய்யலாம் பெயினை வந்து குறைக்கலாமா. இப்போ என்ன எங்கே நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பெஸ்ட்டுக்கு நான் வந்து ஒப்பியோய்ட்ஸ் பாவிச்சா என்ன நடக்குதுன்னு சொல்ல போகிறேன். அப்போ பாருங்கள், பெஸ்ட்டுக்கு இப்போ ஸ்பைனல் கோட்டை நான் கீறேன். சரியா, ஸ்பைனல் கோட் இது அப்படி தானே. ஸ்பைனல் கோட்டில் இது வந்து என்ன பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது கிரே மேட்டர் அப்படி தானே. இது வந்து என்ன ரூட். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு பெயின் வருதுன்னு வைங்களேன். அப்போ இங்கே ஒரு பெயின் எடுக்கிறேன், ஸ்லோ பெயின் வருதுன்னு வைங்க. ஸ்லோ பெயினுக்கு தான் பெரும்பாலும் கதைப்பாங்க. ஏன் ஸ்லோ பெயினுக்கு சி ஃபைபரால் ஆக்கப்பட்டது. ஸ்லோ பெயினை தான் நம்ம நீண்ட நேரம் நீடிக்கும். அதுக்கு தான் என்ன ட்ரக்ஸ் பாவிப்போம், இல்லாட்டி வந்து என்ன கையால் தேய்ச்சி அதை குணப்படுத்த பார்ப்போம். இப்போ ஸ்லோ பெயினுக்கு தானே. ஃபாஸ்ட் பெயின் உடனே மறைஞ்சிடுறதே, அதுக்கு செய்ய மாட்டோம் பெரும்பாலும். இப்போ நான் ஸ்லோ பெயின் ஒன்று வருதுன்னு வைங்க, சி ஃபைபர் அதில் கங்க்லியன் எங்கே இருக்கும் டோர்சல் ரூட்டில் இருக்கும். இப்போ வந்து என்ன செய்யும் இங்கே ஸ்னப்ஸ் ஆகும். இதோட போஸ்டர் கிரே ஹோனில் உள்ள நியூக்ளியஸோட ஸ்னப்ஸ் ஆகும். அப்போ இங்கே ஸ்னப்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அடுத்து என்ன ஸ்னப்ஸ் ஆகி இது எப்படி போகும் அண்டீர் ஒயிட் கொமிஷரால் போய் லெட்டருக்கு போய் இப்படி மேலே போகும். அடுத்தடுத்த பாத்வேலாம் நடக்கும்.
இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எது தேவைன்னா இந்த ஏற்கனவே சொன்னேன், இது என்ன சப்ஸ்டன்டியா கிளட்டினோசான்னு சொல்கிற இடம். அந்த இடம் தான் எனக்கு தேவை. அந்த இடத்துல தான் இந்த செயற்பாடுகள் நடக்க போகுது, பெயினை குறைக்கிற செயற்பாடுகள். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு நேவ் எண்டிங் வந்து அடுத்த இது வந்து ஆரம்பிக்குது, அப்படி தானே? அதாவது இதை நான் இப்படி கீறேன், சரியா? இப்படி கீறேன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இதில் வந்து இந்த பகுதியை தான் இதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இங்கே சினாப்ஸ் நடக்கும் தானே. சினாப்ஸ்னால் என்ன? இதில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்கே கடத்தப்படுறது. அப்போ இதில் என்ன இருக்கும்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இப்படி இருக்கும், சரியா? அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு ஆள் இருப்பார், என்னென்னா கால்சியம் 2+ வோல்டேஜ் கேட் சேனல்னு ஒரு ஆள் இருப்பார், சரியா? இருப்பார். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனல் தான் என்ன நடக்கும்னு சொன்னால், சும்மா நார்மலாக கால்சியம் வந்து ரிலீஸ் ஆகும். இதிலேருந்து வோல்டேஜ் கேட் சேனல், அதாவது கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனல்லேருந்து இதுக்குள்ளே கால்சியம் இருக்கும். இந்த கால்சியம் ரிலீஸ் ஆகி என்ன செய்யும்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது தானே, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் போய் பைண்ட் ஆகி என்ன செய்யும்னு சொன்னால், அதிலேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரை இப்படி வெளியே விடும். இப்படி போகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் அடுத்த இதுக்கு போய் அங்கே என்ன செய்யும், அங்கே உள்ள ரிசப்டர் இருக்கும், அதோட இணைஞ்சி எக்ஸன் பொட்டன்ஷியலை கடத்தும். அப்போ இங்கே வர எக்ஸன் பொட்டன்ஷியல் இங்கே எப்படி கடத்தப்படுதுன்னா இப்படி தான் கடத்தப்படுது. அது விளங்கிட்டானே. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேனே, ஒப்பியோய்ட்ஸ் பாவிக்கிற நேரம், அதாவது ட்ரக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உடம்புல உருவாக்குற பெயின் கில்லர்ஸாக இருக்கலாம். அப்போ பாடி பெயின் கில்லர்ஸுக்கு உதாரணம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது கனங்களை சொல்கிற உதாரணத்தை எழுதுகிறேன். என்கோபாலின், அதாவது உடம்பே உருவாக்கி கொள்ளுமா, என்கெபாலின், அதாவது வலியை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க எண்டோஃபின், சரியா? இப்படி 2 பெயின் கில்லர்ஸை உருவாக்கும். அதே மாதிரி ட்ரக்ஸும் நம்ம என்ன டாக்டர்ஸ்ட்ட ஆலோசனை படியிருப்போம், அந்த ட்ரக்ஸ் அது பேர் தேவையில்லை. அந்த ட்ரக்ஸும் என்ன செய்யும்னு சொன்னால் ஒப்பியோய்ட்ஸில் வரும். அது என்ன செய்யும்டா, இப்போ நம்மளுக்கு பெயின் வந்த பிறகு நம்ம இதுகளை இப்போ ட்ரக்ஸை குடிச்சோம்டா இருந்தால், இல்லாட்டி உடம்பு வந்து பெயின் கில்லர்ஸை சுரந்திச்சின்னு சொன்னால் அது என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இதில் வோல்டேஜ் கேட் சேனல் இருக்குதுனே, அந்த வோல்டேஜ் கேட் சேனலை இந்த இவங்கள்லாம் போய் இன்ஹிபிட் பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொன்னால் கால்சியம் 2+ வோல்டேஜ் கேட் சேனல்லேருந்து வெளியே விட மாட்டாங்க. அப்போ கால்சியம் வெளியே வராட்டி என்ன நடக்கும், கால்சியம் வெளியே வராது. அப்போ கால்சியம் வாரது குறைஞ்சிச்சின்னு சொன்னால் கால்சியம் போய் இங்கே இணைகிறது என்ன செய்யும், குறையும். அப்படி அங்கே இணைகிறது குறைஞ்சா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆகுது. அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னென்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உதாரணம் கேட்டால், உதாரணமாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நிறைய உதாரணம் இருக்குது. நான் அங்கே ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். சப்ஸ்டன்ஸ் பீண்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எடுக்கிறேன். நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் நிறைய வகை இருக்குது, சரியா? ஒன்று சிக்னலை அதிகரிக்கிறார்களாக இருக்கலாம், சிக்னலை இன்ஹிபிட் குறைக்கிறார்களாக இருக்கலாம். அதே மாதிரி அப்படி நிறைய இருக்குது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வகை, சரியா? அதுலேயும் இந்த பெயின் பாத்வேக்கு தொடர்பான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் சப்ஸ்டன் பி. அதனால் வச்சுக்கோங்க, சப்ஸ்டன் பி. அப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு தெரியும், முதலாவது பார்ப்போம் ஒப்பியோய்ட்ஸ். அதில் வந்து என்ன பாடி ட்ரக்ஸ்னு இருக்குது. பாடியில் வந்து என்ன பெயின் கில்லர்ஸ் இயற்கையாகவே உருவாக்குது, அப்படி தானே சொன்னேன். என்கெபாலின், என்ட்ரோபின், அது எப்படி இங்கே கொண்டு வந்து இந்த பாயின் பாத்வே குறைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், பாருங்கள், இது நம்மளோட செரிப்ரல் கோர்டெக்ஸ், அப்படி தானே இப்படி இருக்க போகுது. அதில் இருந்து முதலாவது நம்மளோட மிட் பிரெயின் இருப்பார், பொன்ஸ் இருப்பார், மெடியூலா இருப்பார், சரியா? அப்படியே ஸ்பைனல் கோர்டு வரும். இங்கே என்ன ஸ்பைனல் கோர்டு இருக்க போகுது. இது என்ன ஸ்பைனல் கோர்டு கிரே மேட்டர். இவ்வளோ விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து என்ன இருக்க போகிறார், தலமஸ் இருக்க போகிறார். அப்படி 2 சைட்லேயும் இருப்பார் தலமஸ், சரி தானே? இந்த தலமஸுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு ஆள் இருப்பார்,
அவர் யாருன்னு சொன்னால் போகிறோம். நம்ம என்டர்டைன்மெண்ட் படிக்கக்குள்ள இதெல்லாம் விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தலைமாசுக்கு நடுவில் இருப்பார். அவரோட பேர் தான் தேர்ட் வென்ட்ரிகல்னு சொல்லுவோம். என்ன பிறகு படிப்போம், எல்லாம் யோசிக்க தேவையில்லை. தேர்ட் வென்ட்ரிகல் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த தேர்ட் வென்ட்ரிகலை சுற்றி இப்படி இருப்பார். யாருன்னு சொன்னால் கிரே மேட்டர் தொகுப்பு வந்து இருக்கும். அப்படியும் என்ன இருக்குமா? தேர்ட் வென்ட்ரிகலை சுற்றி கிரே மேட்டரால் ஆக்கப்பட்ட, கிரே மேட்டர்னா என்ன ஏற்கனவே படிக்கணும். கிரே மேட்டராலான தொகுப்பு இருக்குமா? அந்த தொகுப்புக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பெரி வென்ட்ரிகுலர் கிரே மேட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து நியூக்ளியஸ் இல்லை, ஆனால் கிரே மேட்டர் தான் தொகுப்பு. சரியா? நியூக்ளியஸ் இல்லை. நியூக்ளியஸ்னு என்ன ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து நியூக்ளியஸ் இல்லை, கிரே மேட்டரில் தொகுப்பு ஒன்று இருக்கும். சரியா? அது எதை சுற்றி இருக்கும்? தேர்ட் வென்ட்ரிகலை சுற்றி இருக்கும். இப்போ தேர்ட் வென்ட்ரிகலுக்கு கீழே ஒரு கட்டமைப்பு இருக்கும். இதை சொல்கிறது வந்து என்ன பேர்னு சொன்னால் செரிப்ரல் எக்யூடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த செரிப்ரல் எக்யூடக்கை சுற்றி இது எங்கே காணப்படும்? மிட் பிரெயினில் இருக்கும். அதாவது இதுக்கு கீழே இருக்கும், தேர்ட் வென்ட்ரிகலுக்கு கீழே. அந்த செரிப்ரல் எக்யூடக்கை சுற்றி என்ன இருக்கும்னு சொன்னால் அதே மாதிரி கிரே மேட்டர் தொகுப்பு இருக்கும் சுற்றி. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் பெரி எக்யூடக்டல் கிரே மேட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் கிரே மேட்டராலான தொகுப்பு, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. ரெண்டுமே நியூக்ளியஸ் இல்லை, ஆனால் கிரே மேட்டரால் ஆக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது பாருங்கள். சிலது வந்து சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா மெடியுலாவில் இப்படி இருப்பாங்க. சரியா? அவரை சொல்கிறது வந்து ரேஃப், அதாவது ரேஃப் மேக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ரேஃப் மேக்னஸ். அவர் எங்கே இருப்பார்? மெடியுலாவில் இருப்பார். இவர் வந்து நியூக்ளியஸ், கிரே மேட்டரான நியூக்ளியஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நியூக்ளியஸ் இல்லை. சரியா? இப்படியானாக்கள் இருப்பாங்க. என்ன நடக்கும்னு சொன்னால் கீழே ட்ரெக்ஸ் வரும். என்ன ட்ரெக்ஸ் இது? கீழ் நோக்கி வர ட்ரெக்ஸ். இப்போ என்ன ட்ரெக்ஸ்? டிசெண்டிங் ட்ரெக்ஸ் வருமா. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நெஞ்சு கொள்ளுவாங்க. எங்கே நினைவாங்க இப்படின்னு பார்ப்போம். இவங்க தான் என்ன செய்கிறாண்டா, அப்போ பெயின் வந்துக்கின்னு சொன்னால் அதை குறைக்கிறதுக்கு உடம்பாலே என்ன இவங்க 3 ஆக்களால் இருந்தும் ஒரு என்ன எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் பிறப்பிக்கப்படும். அந்த எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் என்ன செய்யும்? இப்படி இதுகளால் டிசென்ட்ரிகளால் கீழே வரும். கீழே வந்தால் இங்கே வாருங்க, நம்மளுக்கு தெரியும் என்ன ரிசப்டர்லேருந்து பெயின் டோர்சல் ரூட்டில் கங்க்லியன் உருவாக்கி இப்படி போகுது. போய் இங்கே என்ன செய்ய போகுது? அடுத்த ஸ்னாப் செஞ்சு அடுத்த நியூரான் போகுது தானே. பார்த்து தான் இங்கே கீழே இருக்கிறோம். அது விளங்கிட்டா? அப்போ இங்கே பாருங்கள், நான் திருப்பி கீறேன். அப்போ இந்த ஏன்ட்டு இப்படி இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டோட நியூரான். அடுத்த ஆள் வந்து இப்படி இருக்கிறார், அப்படி தானே. மேலேருந்து வந்த டிசெண்டிங் இவர் வந்து எப்படி வருவார்? இப்படி வர போகிறார். அது விளங்கிட்டா? இப்போ வந்தால் இவர் 2 பேருக்கும் இடையில், சரியா, யார் இன்ஹிபிட்டரி இந்த நியூரான் இப்படி நெஞ்சிருப்பார். சரியா? என்ன இன்ஹிபிட்டரி இந்த நியூரான். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள், இப்போ நான் கீறேன். அதாவது ஃபஸ்ட்டோட நியூரானோட டெர்மினல் எண்ட், அதாவது இவரை கீறிக்கிறேன். இது செகண்டோட நியூரானோட ஆரம்ப எண்ட். இப்போ இங்கே தான் சினாப்ஸ் நடக்கும். சினாப்ஸ் என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்கேருந்து இங்கே போகிறது, அப்படி தானே. இப்போ இங்கே என்ன நான் அடிக்கும்னு சொன்னேன், கால்சியம் 2+ வோல்டேஜ் கேட் சேனல் இருக்கும்னு சொன்னேன், அப்படி தானே. சாதாரணமாக சேனல் இருக்கும். இதில் வந்து என்ன இருக்கும்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இப்படி இருக்கும். இப்போ சாதாரண பெயின் பாத்வேயில் என்ன நடக்கும்? கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனல் இப்படி எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கேருந்து வரும், அப்படி தானே. வந்து என்ன செய்யும்? இந்த கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனலில் உள்ள கால்சியத்தை வெளியிடும். இந்த கால்சியம் வோல்டேஜ் சேனல்லேருந்து கால்சியம் வெளியிட்டு இங்கே இருக்கிற என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டரை இப்படி வெளியே அனுப்பும். இப்படி வெளியே அனுப்புறதால நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த இடைவெளியால் வந்து இங்கே உள்ள ரிசப்டரை நெஞ்சுக்கணும். அதனால் இங்கே உள்ள எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கே கடத்தப்படும். அதான் சாதாரண இதில் நடக்கிறது, சினப்ஸில் நடக்கிறது. அதான் இப்போ இங்கே என்ன நடக்குது? அதாவது பெயின் அதிகமாக இருக்கிறதால உடம்பு என்ன செய்யுது? பெயின் கில்லரை உருவாக்குது இவங்களை.
அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ இங்கே என்ன எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கே வந்துட்டு இந்த வந்த எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இது என்ன இன்ஹிபிட்டரி இந்த நியூரான் தானே. இந்த இன்ஹிபிட்டரி இந்த நியூரானை தூண்டுமா. இந்த இன்ஹிபிட்டரி நியூரானை தூண்டுறதால் என்ன செய்யும்னு சொன்னால் இவங்க 2 பேரும் வெளியிடப்படுவாங்களாம். இவங்க 2 பேரும் வெளியிடப்படுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனல் வந்து ஓப்பன் ஆகாதான், க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் ஆகாட்டி என்ன கால்சியம் வருமா, வராது. வராட்டி என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து வெளியிடப்படுமா, வெளியிடப்படாது. அதனால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்கே போகுமா, அந்த ரிசெப்டருக்கு போகாது. ஆகவே எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கே இருந்து அங்கே போகாது. ஆகவே இங்கே என்ன ஒரு ப்ளாக் ஆகுது. அதனால் பெயின் கடத்தப்படாது. இதான் என்ன பாடி பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதால் உருவாகிற பெயின் ப்ளாக். சரியா, இதுக்கு பேர் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் அனல்ஜெசிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. என்ன சிஸ்டமா, அனல்ஜெசிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ அனல்ஜெசிக் சிஸ்டம்னா நான் சொன்ன ஏற்கனவே பெயின் வந்து 2 இதில் வரும். ஒன்று ஒபியோய்ட்ஸ், இன்னொன்று டச் ரப்பிங் பண்ணுறதால பெயினை குறைக்கலாம்னு சொன்னேன், பெயின் வாரதை. அதில் ஒபியோய்ட்ஸில் சொன்னேன் பாடி பெயின் கில்லர்னு சொன்னேன். அதுக்கு உதாரணமாக என்கெஃபாலின், என்ட்ரோபினின்னு சொன்னேன். லைட் ட்ரக்ஸ் குடிக்கிறதுனாலையும் பெயினை குறைக்கலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம பார்த்தோம் என்ன பாடி பெயின் கில்லரால் என்கெஃபாலின், என்ட்ரோபின் எப்படி நடந்து என்னென்ன செயற்பாடுகள் நடந்து எப்படி ப்ளாக் ஆகுது பெயின் பாத்வேன்னு பார்த்தோம். இதனால் பெயின் குறைக்கப்படுதுன்னு பார்ப்போம். இந்த இதுக்கு சொல்கிறது வந்து அனல்ஜெசிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி தான் என்ன ட்ரக்ஸ் குடிக்கிறதுனாலே பெயின் குறைக்கப்படுது தானே. அதுவும் எப்படி ட்ரக்ஸ் வந்து என்ன செய்யும், கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனலை க்ளோஸ் பண்ணும். அதனால் கால்சியம் வெளியே போகுமா, போகாது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியிடப்படுமா, வெளியிடப்படாது. ஆக எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் அங்கால போகுமா, போகாது. செகண்டோட நியூரோன் ஆரம்பத்துக்கு போகுமா, போகாது. அதே மாதிரி தான் ட்ரக்ஸ். சரியா, அதுக்கு வந்து சிறப்பு பேர் சொல்ல இல்லை. பாடி பெயின் கில்லருக்கு அனல்ஜெசிக் சிஸ்டம் மாதிரி ட்ரக்ஸுக்கு சொல்ல இல்லை. அது ட்ரக்ஸால் வருது. அது சும்மா தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்ப்போம் டச் ரப்பிங்கால் எப்படி வருது. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் என்ன, டச் பண்ணுறதால இல்லை அந்த இடத்த ரப்பிங் பண்ணுறதால என்ன நடக்கும்னு பார்ப்போம். டச் பண்ணி ரப்பிங் பண்ணுற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால் அதுக்கு நான் இப்போ கீறேன் எப்படின்னு சொன்னால் இந்த இடத்த கீறேன் எப்படின்னா பாருங்கள், இப்படி வாரார், இப்படி வந்து அடுத்தால் இப்படி போவார். இவங்களோட விரிவு தான் இந்த இங்கே இருக்கிறது. சரியா, அப்போ இங்கே என்ன டச்சிங் ரப்பிங்கில் என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் டச் பண்ணுற நேரம் இல்லாட்டி ரப்பிங் பண்ணுற நேரம் வேறு ஒரு சென்சேஷன் உருவாக போகுது இல்லைங்களா. அதை டச் பண்ணினா வேறு சென்சேஷனு, ரப்பிங் பண்ணால் வேறு சென்சேஷன். அந்த நேரம் என்ன செய்யும்னு சொன்னால் இன்னொரு ஃபைபர் ஒன்று வரும். அதை தான் சொல்கிறது ஏ பீட்டா ஃபைபர்னு சொல்லுவாங்க. பெயின் பாத்வேயில் டச் ரப்பிங் பண்ணுற நேரம் வர இன்னொரு ஃபைபர் தான் ஏ பீட்டா ஃபைபர். இந்த ஏ பீட்டா ஃபைபர் இப்படி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஏ பீட்டா ஃபைபருக்கும் இந்த ஆரம்பத்தில் இருந்து வந்த இந்த நியூரோன் இருக்குதுனே, இந்த நியூரோனுக்கு இடையில் ஒரு நியூரோன் இருப்பார். அவரை சொல்கிறது வந்து இந்த நியூரோன்னு சொல்லுவாங்க. என்ன, இந்த நியூரோன்னு சொல்லுவாங்க. இந்த இதாவது இன்ஹிபிட்டரி இந்த நியூரோன் இன்ஹிபிட் பண்ணுற ஆலிவர். சரியா, இன்ஹிபிட்டர் தடுக்கிற இன்ஹிபிட்டரி இந்த நியூரோன்னு சொல்லுவாங்க இவருக்கு பேர். இப்போ ஏபி ஃபைபர்ஸ். சரியா, இப்போ டச் ரப்பிங் பண்ணி இப்போ நார்மலாக பெயின் கடத்தப்படுறது என்ன, இதால் அப்படி வந்து இப்படி போகும். இப்போ நீ அந்த இடத்த டச் ரப்பிங் பண்ணுற நேரம் ஏ பீட்டா ஃபைபர்ஸில் ஒரு எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் வரும் தானே. இதால் எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் வந்து இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற இந்த நியூரோன் இருக்குதானே, அதை தூண்டுமா. அந்த இன்ஹிபிட்டரி இந்த நியூரோனை தூண்டுறதால அதை என்ன செய்யும்னு சொன்னால் சில பதார்த்தங்களை வெளியிடுமா. அந்த இன்ஹிபிட்டரி நியூரோன் என்ன செய்யுமா, சில பதார்த்தங்களை வெளியிடுமா. அதாவது என்னென்ன பதார்த்தம்னு சொன்னால் காபான்னு சொல்லுவாங்க ஒரு பதார்த்தம். அதே மாதிரி என்கெஃபாலின் ஒரு பதார்த்தம். அதாவது இங்கே மாதிரி தான் பொடி பெயின் கில்லர்ஸ் உருவாகிறது, அதுவும் என்கெஃபாலின் தான். இங்கேயும் என்கெஃபாலின். இந்த என்கெஃபாலின் கபாவை இந்த நியூரோன் என்ன செய்யும்னா உற்பத்தி செய்யும். இது உற்பத்தி செய்கிறதால இங்கே என்ன பாதிப்புன்னு சொன்னால் இவர் யார், இங்கே உள்ள இந்த இவரில் போய் என்ன செய்வார், அதே வேலையை செய்வார். கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனலை தடுப்பார். அதனால் கால்சியம் வெளியாகுமா, வெளியாகாது. அதனால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் பி வந்து வெளியிடப்படுமா, வெளியிடப்படாது. அப்போ இங்கால எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் அடுத்த இந்த ஃபைபர்ஸுக்கு எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் கடத்தப்படுமா, கடத்தப்படாது.
ஆகவே என்ன பெயின் வந்து மேலே அடுத்த பாத்வேயில் அப்படி மேலே போகாது. இதான் என்ன தியரி இதுக்கு சொல்கிறது வந்து கேட் தியரின்னு சொல்லுவாங்க. என்ன கேட் தியரி. அப்போ பெயின் பாத்வேல கேட் தியரியை சொல்ல சொன்னால் இதில் தான் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவீங்க கேட் தியரியை சொல்ல சொன்னால்? இப்போ நான் சம்மரியாக சொல்கிறேன். இந்த கேட் தியரி வந்து 2 வகையில் நடக்கலாம். ஒன்று ஒப்பியோய்ட்ஸ்னு என்ன பொடியே தானாக பெயின் கில்லர்ஸ் உருவாக்கும், இல்லாட்டி நம்ம குடிக்கிற ட்ரக்ஸ் பெயினுக்காக. இல்லாதி வந்து என்ன நம்ம அந்த இடத்த டச் ரப்பிங் பண்ணுறதால நடக்கிறது. இப்போ ஒப்பியோய்ட்ஸ் என்ன நடக்கும்? அதே வேலையை தான் செய்யும். என்ன இந்த இவரில் வந்து என்ன எரிப்பார்? அதாவது கால்சியம் வோல்டேஜ் சேனல் எரிப்பார், அப்படி தானே? அப்போ இந்த பெயின் கில்லர்ஸ் தானாக என்கெஃபாலின் எண்டோப்ரின்னு சொல்ல பெயின் கில்லர்ஸ் பாடியில் உருவாகினாலோ ட்ரக்ஸை குடிக்கிறதாலேயோ இந்த கால்சியம் வோல்டேஜ் கேட் சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடும். கால்சியம் அப்போ வெளியாகுமா? வெளியாகாது. கால்சியம் வெளியாகாட்டி என்ன நடக்காது? இங்கே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆகாது. உதாரணத்துக்கு சப்ஸ்டன்ஸ் பீன்னு சொன்னோம். நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு உதாரணம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகினா தானே இதுக்குள்ளால் வந்து இங்கே வரலாம். அப்போ இங்கே வந்து ரிசப்டரில் இணையலாம், அப்படி தானே? அப்போ இங்கே வந்து ரிலீஸ் ஆகாடி இங்கே வந்து இணையாது. ஆகவே எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கே கடத்தப்படாது. அப்போ இங்கே இந்த எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கே கடத்தப்படாது. அப்போ நார்மல் வேயில் என்ன நடக்கும்? கால்சியம் வோல்டேஜ் திறக்கும், இதோட இணையும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும், இங்கே உள்ள ரிசப்டரோட இணையும் எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் உருவாகும், அப்படி தானே? ஆனால் இங்கே வந்து இப்படி நடக்கிறதால பெயின் வந்து குறைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து என்ன டச் ரப் பண்ணுறதால என்ன நடக்கும்? இன்னொரு ஃபைபர் பீட்டா ஃபைபர்னு சொல்கிறார். பீட்டா ஃபைபர் இவர் வந்து உருவாகுவார். இவர் வந்து எதோட முதலாவது ஆளோட இன்னர் நியூரான் கனெக்டடு இன்ஹிபிட்டரி இன்னர் நியூரான் கனெக்ட் பண்ணி இருப்பார். இந்த பீட்டா வந்து என்ன செய்யும்? அதுவும் டச் ரப் பண்ணுறதால எக்ஸ்டன் பொட்டன்ஷியலை கொண்டு வந்து இன்ஹிபிட்டரி இன்னர் நியூரானை ஆக்டிவேட் பண்ணும். அது ஆக்டிவேட் ஆகிறதால என்கெஃபாலின் கபாண்டு போன்ற ஆக்கள் வந்து சுரக்கப்படுவாங்க. அவங்க சுரக்கப்படுறதால என்ன நடக்கும்? கால்சியம் வோல்டேஜ் சேனல் மூடப்படும், கால்சியம் வெளிவராது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியிடப்படாது. ஆகவே எக்ஸ்டன் பொட்டன்ஷியல் இங்கே கடத்தப்பட்டு இங்கே உருவாக்கப்படாது. ஆகவே பெயின் நடக்காது. விளங்கிட்டா? இதுதான் கேட் தியரின்னு சொல்கிறது. நாளைக்கு கேட் தியரி விவரிக்க சொன்னால் இதுகளை எழுதினா உங்களுக்கு சரியாக இருக்கும்.